குமாரபாளையம் பவானிக்கு பக்கத்துலேருந்து வரோங்க. நாங்கள் இது 2வது டைம் வரோம். இந்த கோயிலுக்கு நல்லா சிறப்பாக இருக்குது. நாங்கள் மாதம் வருவோம் கண்டிப்பாக. இங்கே வந்து அருள்மிகு ஸ்ரீ விஜய் சுவாமிஜி நல்லபடியாக அருள் கொடுக்குறாரு. இந்த கோயிலுக்கு வந்தால் நல்லது நடக்குது. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா 39 அடி பைரவர் இருக்கார். அதுபோக 64 சுவாமிகள் இருக்காங்க. அதுபோக அஷ்டமி அன்னைக்கு இங்கே பாலாபிஷேகம் செய்கிறாங்க. அனைவரும் வந்து கலந்துக்குங்க. என்னுடைய பேர் ரஞ்சித். இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்னென்னா, சவுத் கைலாயில் இருக்க மாதிரியே இங்கேயும் நம்ம ஊர்லேயும் ஒரு பைரவர் கோயில் இருக்குது. அது ரொம்ப பிரசித்தி பெற்றது. அங்கே இருக்க சேம் அதே பிரசித்தி இங்கேயும் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இங்கே வந்து 39 அடியில் கால பைரவர் சிலை இருக்குது. அதே சமயத்தில் இங்கே வந்து அமாவாசை பௌர்ணமி அப்போ வந்து சிறப்பு பூஜை நடக்குது. அந்த பூஜைக்கு கர்ப்பகிரகத்துக்குள்ளே நம்மளாக போய் ஆண் பெண் 2 பேருமே போய் பூஜை பண்ணுற அளவுக்கு இங்கே அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. காசி பைரவர் திருக்கோவிலில் நாள் முழுவதும் அன்னதானம் நடைபெறுகிறது. பூர்வ ஜென்ம பாவங்கள் நீங்கி உங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேற அன்னதானம் செய்து பைரவர் அருள் பெறுக.